ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றையனே புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றையனே புதுவை, பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய், வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. 29வது திருப்பாசுரத்தில் திருப்பாவையின் தனிப்பெரும் பொருள், சத்தான பொருள் விளக்கப்பட்டு விட்டது கண்டோம். இந்த 30வது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பு, அதுவும் முத்தான முத்தாய்ப்பு வைக்கப்படுகின்றது. திருப்பாவை 30 பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லாத கருணையினை பெற்று இன்புறுவர் என்பதனை இவ்விறுதி பாசுரம் தெரிவிக்கின்றது. தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன் விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகின்றார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றலுடையவனாக விளங்குகின்றான் கண்ணன். விண்ணவர் விரும்பிய அந்த கடல் அமுதம் வங்கக்கடல் கடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள். ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள். எனவே விண்ணவரை காட்டிலும் மன்னவராகிய ஆய்ப்பாடி ஆயர்குல பெண்கள் பல படி மேலானவர்களன்றோ? என்றைக்கும் தித்திக்கும் தெல் அமுதை என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களை திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்கின்றார் ஆண்டாள். இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனைப் போல குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் கண்ணனை கண்டு இறந்து கேட்டு பாவை நோன்புக்கு பறையினை பெற்றுக்கொண்ட வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்ந்த தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையினை சூடிய பட்டர்பிரான் என வழங்கும் பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள 30 பாசுரங்களையும் தப்பாமல் சொல்பவர் திருமாலிடம் சிறப்பான பரிசினை பெறுவார்கள். அப்பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இவ்வுலகத்தில் நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவார்கள் என்பதாகும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே
இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் சிறுமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இத்திருப்பாசுரம் திருப்பாவையை கற்றவர்கள் எம்பெருமான் திருவருளால் எங்கும் எப்பொழுதும் திருவருள் பெற்று மகிழ்ந்து வாழ்வர் என்பதனை குறிப்பிடுகின்றது. இதனை பலஸ்ருதி என்பர் வைணவ பெரியோர். ஆண்டாள் தான் இயற்றிய பாட்டு என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதால் இந்த இறுதி திருப்பாசுரத்தினை திருநாம பாட்டு என்றும் பெரியோர் கூறுவர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். திருப்பாவையின் சிறப்பினை பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்னும் வைணவ பெரியர் உய கொண்டார் அருளிய தனியன் கொண்டு அறியலாம். எனவே கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருள் பெற்று எங்கும் எவரும் உய்யலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.